வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பறந்து போ அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன். இதில் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதுக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போல துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 2 டேஸில் வீட்டுக்கு வந்துடுவேன், அது வரைக்கும் பையனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை எப்படி பார்த்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெய்லி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வீட்டை பூட்டி வச்சுட்டு பையனை உள்ள விட்டுட்டு பூட்டி வச்சுட்டு போயிடுறாரு. அதனால அந்த பையன் கடுப்பாகி என்ன பண்ணுறான், ஒரு நாள் நம்ம ஹீரோவையே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துடுறான். என்ன நீ வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்லு, அப்போ தான் கதவை திறப்பன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. பைக்கில் போயிட்டுருக்காரு. அப்படி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த பைக்கையே இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருப்பாரு. அந்த இஎம்ஐயை வாங்கக்கூடிய ஒரு நபர் குறுக்க வர அவனை பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பயணம் எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் ராம் தான். அவருடைய படங்கள்னாவே பெரும்பாலும் ரொம்ப சோகமாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், அந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படத்தையே தான் எடுப்பார். பட் இந்த படம் டோட்டலாக அப்படியே வேற ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சிவா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படங்களில் தான் நடிப்பார். ஆனால் ஒரு துருதுருன்னு இருக்கக்கூடிய பையன், ஓட விடக்கூடிய ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு அப்பாவாக ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்ததாக கிரேஸ் ஆண்டனி, அவங்களுடைய ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க நடித்த மலையாள படங்கள்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய போர்ஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததாக அவங்களுடைய பையனாக நடிச்சிருந்த மித்துல் ரயானுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ணக்கூடிய காமெடியாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் பையனும் அப்பா அம்மாவும் பேசக்கூடிய அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாயா சபா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸ், ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 70s 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய 2 கிராமம், கடப்பா, சித்தூர் அப்படிங்கிற 2 கிராமம். இந்த 2 கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 பேர், அதில் ஒருத்தர் கிருஷ்ணமா நாயுடு, ரெண்டாவது MSR. இவங்க 2 பேருமே மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. அங்கே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் அரசியலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்களுடைய கொள்கையும் ஐடியாலஜியும் வேற அப்படிங்கிறதுனால எதிரெதிராக ஒரு கட்டத்தில் திரும்ப அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 70s 80s காலகட்டத்தில் ஆந்திர பிரதேசில் உருவான 2 பெரிய தலைவர்களுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முழு கதை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப நீட்டாகவே நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆதியுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை சைத்தன்யா ராவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெப் சீரிஸோடைய ஸ்க்ரீன் பிளேலாம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு நல்லா கிரிப்பிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்ததா வெப் சீரிஸ் உடைய மேக்கிங்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படினே சொல்லலாம். டோட்டலா 9 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. டோட்டலா ஒரு 7 ஹவர்ஸ் வேணும் இந்த வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வெப் சீரிஸ் உடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் சில எபிசோட்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். நீங்கள் தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸுடைய ஹீரோயினுடைய பெயர் வெனஸ்டே ஆடம்ஸ். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா 2022 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் இவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெவர் மோர் அப்படிங்கிற ஒரு அகாடமி, அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு விதமான ஒரு சூப்பர் பவர் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரியான ஒரு பவர் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய மர்மங்களை பற்றி பேசுகிறது தான் சீசன் 1. இப்போ சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன்லையும் நம்ம ஹீரோயின் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே சிலர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைகளுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு காக்கா இருக்குது, காகங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் அப்படின்னா, வெப் சீரிஸில் ஹீரோயினாக நடிச்சிருந்த ஜென்னா ஆர்டிகாவுடைய ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்ததா ஒவ்வொருத்தருமே ரொம்ப நீட்டாக அந்த கேரக்டரை உள்வாங்கி சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவை பற்றி சொல்லணும்னா பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்ததா வெப் சீரிஸுடைய மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சிஜி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸில் டோட்டலாகவே 8 எபிசோட் இருக்குது. இப்போதைக்கு 4 எபிசோடை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் சஸ்பென்ஸாக தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 4 எபிசோடையும் செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தரமான வெப் சீரிஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ரிவ்யூ பண்ணும்போது தமிழ் டப்பிங்கில் இல்லை, இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய ஒய்ஃபு குழந்தையோட ஒரு சின்னதாக ஒரு மினி அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையுமே இவங்க நல்லாவே பழகுவாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக சிரித்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ரோந்து பண்ணி வந்த 2 போலீஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் ரூடா பேசுறாங்க. இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்ல ஒருத்தரை பயங்கரமா கோவமா திட்டி விட்டுறாங்க. இதனால கடுப்பான அந்த ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம ஹீரோவுடைய வீட்டில் ஒரு பெரிய கிரைம் நடந்துருது. ஸோ இந்த ஒரு கிரைம்ல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன நூடுல்ஸ் அப்படிங்கிற அந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் ஹீரோவாக நடிச்சிருந்த நவீன் சந்திராவுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஸ்டார்ட் பண்ண விதம், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிச்ச விதமும் நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சேம் சுச்சுவேஷனையே ரிப்பீட்டடாக காட்டுற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாகவே இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.